Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல் எடிட்டிங் டியூட்டோரியல் தமிழ்ல என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு jpeg போட்டோவை PNG-ஆ எப்படி மாத்துறதுன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு jpeg ஃபைலை PNG-ஆ மாத்த நமக்கு ஒரு ஆப் தேவை. இது background eraserனு ஒரு ஆப். இது Play Storeல அவேலபிளா இருக்கு. அங்க இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் இந்த லோட் ஃபோட்டோவை கொடுத்து உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மேலே டிக் பட்டனை கொடுத்துடலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோன்னு ஒரு இது இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஒரே பேக்ரவுண்டு தான் இருக்குது. ஏன்னா ஒயிட் கலர் மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால் அந்த கரெக்டாக எந்த இதை ரிமூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சு மூவ் பண்ணி கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக எரேஸ் ஆகிரும். இல்லை எனக்கு வந்து நிறைய இதை எரேஸ் பண்ணணும்னா இங்கே வந்து மேனுவலும் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா மேனுவல்னு இருக்கும். அந்த இடத்துல வச்சு எரேஸ் பண்ண எரேஸாக அந்த இடம் மட்டும் உங்களுக்கு எரேஸ் ஆகும். பார்த்திங்கன்னா அந்த இடம் மட்டும் உங்களுக்கு எரேஸ் ஆக தெரியும். நிறைய கலர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மட்டும் பண்ணலாம். இது வந்து நமக்கு ஒரே கலர் தான், ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஆட்டோவே கொடுத்து ஃபுல்லாக கிளிக் பண்ணி டிக் பண்ணிடலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு ரிப்பேர் பண்ணணும் இல்லை அந்த மட்டும், ஏன்னா உங்களோட ஒயிட்டு ஓவராக போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நான் பிளாக் எரேஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். நான் இந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணுறேன்னா ஃபுல்லாக இங்கெல்லாம் கை எல்லாமே போயிடுச்சு. ஆனால் அதை வந்து நான் மறுபடியும் கொண்டு வரணும்னா இந்த ரிப்பேரை கொடுத்து மறுபடியும் அந்த இடத்துல வரைஞ்சி விட்டிங்கன்னா ஃபுல்லாக இதாயிரும். எங்கெங்கே வேணுமோ அங்கே மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். மற்ற இடம்லாம் நமக்கு அரைஞ்சி போயிடும். ஸோ இந்த மட்டும் உங்களோட இமேஜ்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம ஆட்டோவே கொடுத்து ஃபுல்லாக இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. இது எப்படி சேவ் பண்ணுறதுனா மேலே டன் கொடுத்து பாருங்கள். கரெக்டாக எரேஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். இல்லை கீழே வந்து ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க, அந்த ஒயிட் கலர்லாம் எண்டில் தெரியுது தானே, அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண அதுவும் நமக்கு ரிமூவ் ஆகும். ஃபுல்லாக ஒரு 3 4 பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் சுத்தமாகவே தெரியாது. இப்போ மேலே சேவ் பட்டனை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா டிக் பண்ணிங்கன்னா ஃபினிஷ் கொடுத்திங்கன்னா சேவ் ஆயிரும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட இமேஜையும் PNG-ஆக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை Subscribe பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.